ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை லெக்சர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பார்ப்போம் அப்படின்னா ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ஷார்ட் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஜிஓசி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் நீட் இல்லை ஜெய் இந்த மாதிரி எக்ஸாமுக்கு, காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு மோஸ்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜிஓசி தெரியாமல் உங்களால் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த பிளேலிஸ்ட்டை டெடிக்கேட்டடாக ஃபுல்லாக எதுக்கு மட்டும்தான் இருக்க போகுது அப்படின்னா இந்த ஜிஓசிக்கு மட்டும்தான் இருக்க போது. நம்ம நார்மலாக என்சிஆர்டி லெவலில் சால்வ் பண்ண மாட்டோம். எல்லாமே ஜெய், நீட் அந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலில் தான் இந்த பிளேலிஸ்ட்டில் எல்லாமே நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா சார்ஜ் ஸ்டெபிலிட்டி. ஸோ இந்த ஒரு சின்ன டாபிக் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட் பேசிக்லேருந்து வருவோம். ஸோ கெமிஸ்ட்ரி படிக்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு எதை தான் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னா ஆட்டம் அப்படின்னு ஒன்று தான் சொல்லி தருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போது ஆட்டமோட சார்ஜ் என்ன அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே என்ன சொல்லுவீங்க அப்படின்னா ஆட்டமோட சார்ஜ் என்னது அப்படின்னா நியூட்ரல் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஏன்னா இதில் எவ்வளோ ப்ரோட்டான் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக என்னவும் இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரானும் இருக்கும். ஸோ பாசிட்டிவும் நெகட்டிவும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு ஆட்டமோட சார்ஜ் நியூட்ரல் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனால் இப்போ நான் ஒரு கொஸ்டின் கேட்குறேன், எல்லா டைம்லேயும் இந்த ஆட்டம் வந்து நியூட்ரலாக இருக்குமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது இது என்னவா மாறிடும் அப்படின்னா சார்ஜ் ஸ்பீஷீஸாக மாறும். அதை தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா அயான்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம அதை தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஆட்டம் எடுத்துக்கிடுறேன். இப்போ இந்த ஆட்டம் ரெண்டு விதமாக அயானாக மாறலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த ஆட்டம் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆட்டம்கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானை வெளியில் எடுக்கிறேன். இப்போது இந்த ஆட்டம்கிட்ட இருந்து நான் எலக்ட்ரானை வெளியில் எடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ உள்ளே என்ன ஆயிரும் அப்படின்னா ஒரு புரோட்டான் எக்ஸ்ட்ராவாயிரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 10 புரோட்டான் 10 எலக்ட்ரான் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. அதாவது இனிஷியலாக இதில் என்ன இருக்குது அப்படின்னா 10 புரோட்டான் இருக்குது, 10 எலக்ட்ரான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதனால தான் இந்த ஆட்டம் என்னவாக இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரலாக இருந்துச்சு. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு எலக்ட்ரானை இந்த ஆட்டம்ல இருந்து வெளியில் எடுத்துட்டேன். அப்போது இப்போ மிச்சம் என்ன இருக்குன்னு பாருங்கள், 10 புரோட்டான் இருக்கும். ஆனால் எத்தனை எலக்ட்ரான் தான் இருக்கும் அப்படின்னா 9 எலக்ட்ரான் தான் இருக்கும். அப்போது 10 பாசிட்டிவ், நெகட்டிவ் வந்து 9. அப்போது ஓவரால் சார்ஜ் என்னது அப்படின்னா +1. அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எலக்ட்ரானை வெளியில் எடுக்கும்போது சார்ஜ் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாசிட்டிவ் சார்ஜை ஆட் பண்ணுறீங்க. அப்போது இப்போ எனக்கு என்னவாயிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஜென்ரேட் ஆயிருச்சு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இதே மாதிரி நம்ம ரெண்டாவது இன்னொரு ரியாக்ஷன் வரைகிறேன். ஸோ இதே மாதிரி இமேஜை நான் மறுபடியும் காப்பி பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டாவது ரியாக்ஷனில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எலக்ட்ரானை வெளியில் எடுக்கிறதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆட்டம்க்கு எலக்ட்ரானை கொடுக்குறேன். அப்போ ஸ்டார்டிங்கில் என்ன இருந்துச்சு, 10 புரோட்டான் இருந்துச்சு, 10 எலக்ட்ரான் இருந்துச்சு. இப்போ இந்த ரியாக்ஷன் நடந்துச்சுன்னா என்னவா மாறும் அப்படின்னா அதே மாதிரி ஆட்டம் நமக்கு கிடைக்கும். ஆனால் இந்த இடத்துல என்ன வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னா 10 புரோட்டான் இருக்கும். ஆனால் எலக்ட்ரான் இப்போ எத்தனையாக மாறிடும் அப்படின்னா 11 எலக்ட்ரானாக மாறிடும், 11 மைனஸாக மாறிடும். அப்போது 10 + 11 மைனஸ், அப்போ ஓவரால் சார்ஜ் என்னது அப்படின்னா -1. ஓகேவா? அதனால தான் எப்போவுமே ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை வெளியிலேருந்து வாங்குச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கு என்ன சார்ஜ் போடுறீங்க அப்படின்னா மைனஸ் போடுறீங்க. ஸோ மேலே வந்து +1, கீழே வந்து -1. ஸோ நல்லா கவனிங்க, ஸ்டார்டிங்கில் என்னோட ஆட்டம் என்னவாக தான் இருந்துச்சு அப்படின்னா நியூட்ரலாக தான் இருந்துச்சு. ஏன்னா நம்பர் ஆஃப் புரோட்டானும் நம்பர் ஆஃப் எலக்ட்ரானும் சேமாக இருந்துச்சு. அப்போது ஒரு ஆட்டமில் எலக்ட்ரானை வெளியில் எடுக்கிற மூலமாக நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா அதை என்ன சார்ஜாக மாற்றிட்டேன் அப்படின்னா பாசிட்டிவாக மாற்றுறேன். அதே இது ஒரு ஆட்டம்க்கு நான் எலக்ட்ரானை எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன சார்ஜாக மாறுது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜாக மாறுது. ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அயானை தான் நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னா கேட்டயான் அப்படின்னு சொல்லுவேன். நெகட்டிவ் சார்ஜ் அயானை தான் நான் என்னென்னு சொல்லுவேன் அப்படின்னா ஆனயான் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? ஸோ இதுதான் ரொம்ப வெரி பேசிக். கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே பேசிக்கானது. ஃபஸ்ட்டு இதை நம்ம நல்லா தரவாக தெரிஞ்சாதான் அதுக்கடுத்து உள்ளே போக முடியும். அதனால தான் இந்த சின்ன இன்ட்ரோ. ஓகேவா? இப்போ நம்ம உள்ள எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு கொஸ்டின். அரேஞ்ச் தம் இன் தேர் ஸ்டெபிலிட்டி ஆர்டர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் காம்பவுண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ CH3-, NH2-, OH- அண்ட் F-. ஸோ இதில் ஃபஸ்ட்டு நீங்கள் எதை நோட் பண்ணணும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் எந்த ஆட்டமில் இருக்குன்னு பாருங்கள். ஸோ இங்கே நெகட்டிவ் சார்ஜ் எதில் இருக்குது அப்படின்னா கார்பன். இந்த நெகட்டிவ் சார்ஜ் எதில் இருக்குது அப்படின்னா நைட்ரஜன். இந்த நெகட்டிவ் வந்து ஆக்சிஜனில் இருக்குது. இதோட நெகட்டிவ் ஃப்ளூரினில் இருக்குது. இப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்கன்னா கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இது எல்லாமே என்னது அப்படின்னா ஒரே பீரியடை சேர்ந்த எலமெண்ட். அதாவது இப்போது நீங்கள் இந்த இமேஜ் உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் ஐடியா கொடுக்கும். ஸோ நோட் பண்ணிங்கப்பா, இங்கே நோட் பண்ணுங்கள். ஸோ கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரின் இது எல்லாமே செகண்ட் பீரியட் எலமெண்ட். அப்போது இது எல்லாமே சேம் பீரியட். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது அப்படின்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் சேம் பீரியட் எலமெண்ட்.
இது எல்லாமே சேம் பீரியட் எலமெண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது என்ன பாயிண்ட் நோட் பண்ணுறீங்க அப்படின்னா, இது எல்லாமே என்ன சார்ஜ் வச்சிருக்கு அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் இருக்கு. இப்போ ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெகட்டிவ் சார்ஜ் எந்த ஆட்டமில் மோர் ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னா, எவ்வளோக்குள்ள ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரோ நெகட்டிவோ அவ்வளோக்குள்ள அதுக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் ரொம்ப பிடிக்கும். அப்போ நீங்கள் ஆல்ரெடி பேசிக்ஸ் படிச்சிருப்பீங்க. அதாவது லெஃப்ட் டு ரைட் போகும்போது உங்களோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அப்போது உங்களுக்கு கொடுத்த எலமெண்ட் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளூரினில் இருக்கிறதுலே யார் தான் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னா ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். அப்போது நெகட்டிவ் சார்ஜை வைக்கிறது யாருக்கு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஃப்ளூரினுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ செகண்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெகட்டிவ் சார்ஜ் ப்ரிஃபர் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் ஆட்டம், மோர் எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம். அதாவது நெகட்டிவ் சார்ஜ் வந்து எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆட்டமில் இருந்துச்சு அப்படின்னா மோர் ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் என்னன்னு பாருங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் நைட்ரஜன். அதுக்கப்புறம் தான் யார் வருவா அப்படின்னா கார்பன் வருவாங்க. ஸோ எப்படி போட்டிருக்கேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளூரினு, ரெண்டாவது ஆக்சிஜன், மூணாவது நைட்ரஜன், நாலாவதாக யார் வருவா அப்படின்னா கார்பன் வரும். அப்போது உங்களோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்னது அப்படின்னா, அப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் நீங்களே எழுதியிருக்கலாம் கரெக்டாக. ஸோ எஃப் மைனஸ், அதுக்கப்புறம் என்னது அப்படின்னா OH மைனஸ் விச் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் NH2 மைனஸ் விச் இஸ் மோர் ஸ்டேபிள் தென் CH3 மைனஸ். ஸோ ரீசன் இதுதான். ஓகேவா? ஸோ லெஃப்ட் டு ரைட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ். ஸோ இந்த ஆர்டரை யூஸ் பண்ணி தான் நான் இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெபிலிட்டியை மார்க் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ரெண்டாவது ஒரு கொஸ்டின் எழுதியிருக்கேன். அதே தான் ஸ்டெபிலிட்டி ஆர்டரை அரேஞ்ச் பண்ணணும். சேம் கான்செப்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டினை வீடியோவை பாஸ் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்கள். உங்களோட ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் மைனஸ் போடணும்னு அவசியம் கிடையாது கமெண்ட் செக்ஷனில். அது O greater than N greater than F அந்த மாதிரி போட்டால் போதும். ஓகே. ஸோ இப்போ பார்ப்போம். நெகட்டிவ் சார்ஜ் எதில் இருக்குது அப்படின்னா ஃப்ளூரினில் இருக்குது. இங்கே நெகட்டிவ் வந்து ஹைட்ரஜனில் இருக்காது, ஆக்சிஜனில் தான் இருக்கணும். ஓகேவா? தெரிஞ்சுக்கோங்க. இங்கே நெகட்டிவ் எதில் இருக்கும் அப்படின்னா நைட்ரஜனில் இருக்கும். இப்போது ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாமே சேம் பீரியட் எலமெண்ட். கொடுத்துருக்க சார்ஜ் என்னது? நெகட்டிவ். நான் ஆல்ரெடி சொன்னேன் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு தான் எதை வைக்க பிடிக்கும் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜை வைக்க பிடிக்கும். அப்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளூரின் கிரேட்டர் தென் ஆக்சிஜன் கிரேட்டர் தென் நைட்ரஜன். ஓகேவா? ஸோ அப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டரும் என்னவாக தான் இருக்கும் அப்படின்னா F மைனஸ் கிரேட்டர் தென் OH மைனஸ் விச் இஸ் கிரேட்டர் தென் NH2 மைனஸ். ஓகேவா? ஸோ இதுதான் உங்களோட ஆன்சர். ஸோ இதே ஆன்சர் உங்களுக்கும் வந்துருந்துச்சு அப்படின்னா கங்க்ராச்சுலேஷன். ஒருவேளை உங்களுக்கு ஆன்சர் வேறு மாதிரி வந்துருச்சு, தப்பாக போட்டிங்கனாலும் பிரச்சனை இல்லை. நம்ம நிறையா சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், அதில் ஆட்டோமேட்டிக்காகவே இம்ப்ரூவ் ஆயிரும். ஓகேவா? ஓகே. இதுதான் நம்மளோட தேர்ட் கொஸ்டின். ஸோ F மைனஸ், Cl மைனஸ், Br மைனஸ், I மைனஸ். ஸோ இங்கேயும் என்ன சார்ஜ் தான் இருக்குது அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்குது. ஓகேவா? இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் ப்ரிஃபர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் என்ன வரும் அப்படின்னா ஃப்ளூரின் கிரேட்டர் தென், குளோரின் கிரேட்டர் தென், புரோமின் கிரேட்டர் தென், அயோடின் இந்த மாதிரி வந்துடும். அப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டரும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா F மைனஸ் கிரேட்டர் தென், Cl மைனஸ் கிரேட்டர் தென், Br மைனஸ் கிரேட்டர் தென், I மைனஸ். இந்த மாதிரி நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் என்னவாயிரும் அப்படின்னா தப்பாயிரும். ஓகேவா? அப்போது இதோட கரெக்டான ஆன்சர் என்ன, இதோட கான்செப்ட் என்னன்னு ஃபஸ்ட்டு படிப்போம். இப்போது ஃபஸ்ட்டு நோட் பண்ணுவோம். ஓகே. இது எல்லாமே எங்கேருந்து வந்திருக்கு, இந்த எலமெண்ட் எல்லாம் எங்கேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இங்கே இருக்குது. ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின். அப்போ இது எல்லாமே போன சம்லலாம் எல்லாமே என்னவா இருந்துச்சுன்னா சேம் பீரியடாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்துல என்னது அப்படின்னா சேம் குரூப்பாக இருக்குது. அப்போது டாப் டு பாட்டம் என்னாகும் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிக்ரீஸ் ஆகும். அப்போ எலக்ட்ரோநெகட்டிவிட்டியில் யார் தான் ஃபஸ்ட் வருவானா ஃப்ளூரின் தான் ஃபஸ்ட் வரும். அப்போ நம்ம போட்ட ஆர்டர்லாம் எதுவுமே தப்பு கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு டாப் டு பாட்டம் சைஸ் என்ன ஆகும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது டாப் டு பாட்டம் இங்கே பாருங்கள், நோட் பண்ணுவோம். டாப் டு பாட்டம் சைஸ் என்ன ஆகும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? டாப் டு பாட்டம் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சரி, இந்த சைஸுக்கும் நம்ம இப்போது பண்ண கான்செப்ட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் 2 ஆட்டம் வரைகிறேன். ஸோ இமேஜின் பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட்டு நான் போட்டிருக்கிற ஆட்டமை என்னவா இமேஜின் பண்ணுவோன்னா ஃப்ளூரினை இமேஜின் பண்ணுவோம். ஸோ இதை காப்பி பண்ணி மறுபடியும் நான் இன்னொரு ஆட்டம் பேஸ்ட் பண்ணுறேன்.
ஸோ கீழே உள்ள ஆட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா நான் இப்போ தான் சொன்னேன் டாப் டு பாட்டம் சைஸ் இன்க்ரீசஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆட்டம் ரொம்ப சின்னதாக இருக்கும், செகண்ட் ஆட்டம் அதை விட என்னவா இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். இப்போ இதே மாதிரி நான் தேர்ட் ஆட்டமையும் காப்பி பண்ணுறேன். ஸோ தேர்ட் ஆட்டம் கொஞ்சம் பெருசாக இருக்குது, ஃபோர்த் ஆட்டம் அதை விட பெருசாக இருக்கும். ஓகேவா? ஸோ நான் லிட்டரலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடினை அப்படியே இமேஜின் பண்ணுங்க இந்த மாதிரி மேலேருந்து. ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் கொடுத்துருக்கீங்க, அதனால தான் இதோட சார்ஜ் என்னது அப்படின்னா மைனஸில் இருக்குது. அப்படின்னா எல்லா ஆட்டம்லையும் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு எலக்ட்ரான் இருக்குது, ப்ளஸ் 1 எலக்ட்ரான். ஓகேவா? ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான், ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான், ப்ளஸ் ஒரு எலக்ட்ரான். ஓகே, இப்போது நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இமேஜின் பண்ணுங்கள் உங்கள் ரூம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, இல்லை உங்கள் வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. இப்போ வெளியிலேருந்து ஒரு கெஸ்ட்டை உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப நாள் வச்சிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுமா டிக்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்டேன் அப்படின்னா இதோட காமனான பதில் என்னன்னா கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். இப்போ உங்கள் வீடு நல்லா பெருசு, அப்போ வெளியிலேருந்து ஒருத்தரை இன்வைட் பண்ணுறது ஈஸியா, அங்கே வந்து அவங்கள அக்கமடேட் பண்ணுறது ஈஸியான்னு கேட்டால் ஆன்சர் வந்து எஸ். ஏன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி நிறைய இடம் இருக்குது. அப்போ வெளியிலேருந்து ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அவங்கள வந்து நீங்களும் ரொம்ப ஒன்றும் டிஸ்டர்ப் ஆக மாட்டீங்க. ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும் ஒர்க் ஆக போகுது. ஸோ ஃப்ளூரின் என்னதான் எலக்ட்ரோநெகட்டிவாக இருந்தாலும் அதோட சைஸ் என்னது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சின்னது. அப்போது டாப் டு பாட்டம் என்ன ஆகுது அப்படின்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு. அப்போது ஃப்ளூரினோட குளோரினால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா இந்த எலக்ட்ரானை நல்லா அக்கமடேட் பண்ண முடியும். குளோரினை கம்பேர் பண்ணும்போது புரோமினால் அந்த எலக்ட்ரானை நல்லா அக்கமடேட் பண்ண முடியும். புரோமினை கம்பேர் பண்ணும்போது அயோடினால் அந்த எலக்ட்ரானை நல்லா அக்கமடேட் பண்ண முடியும். அப்போது இந்த இடத்துல ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்னவா மாறிடும் அப்படின்னா I மைனஸ் கிரேட்டர் தென் பிஆர் மைனஸ் கிரேட்டர் தென் குளோரின் மைனஸ் கிரேட்டர் தென் எஃப் மைனஸ். அப்போது இது எல்லாமே சேம் குரூப்பாக இருக்கும்போது, அதாவது சேம் பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பார்க்கணும், சேம் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா சைஸை பார்க்கணும். ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்ஸ், ஓகேவா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இஃப் யுவர் எலமெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் சேம் பீரியட், ஃபஸ்ட்டு அதாவது பீரியட் சைடு வைஸ் இருந்துச்சுன்னா இமேஜை கூட நான் போட்டுடுறேன், ஏன்னா இமேஜ் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். அதனால் சேம் பீரியட்னா இந்த மாதிரி சேம் பீரியட் நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா இது எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை பார்க்கணும். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இப்போ ஒருவேளை உங்களுக்கு கொடுத்தது வந்து குரூப்பாக இருந்தால், சேம் குரூப் எலமெண்ட்டாக இருந்தால், அதாவது டாப் டு பாட்டம் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா ஸோ இந்த மாதிரி எடுத்தோம், ஃப்ளூரின் ஃபேமிலி தான் எடுத்தோம், நான் அதையே எடுக்கிறேன். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா சேம் குரூப்பாக இருந்துச்சுன்னா நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா சைஸை பார்க்கணும். ஓகே, ஸோ இது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது, நோட் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறுபடியும் இந்த கொஸ்டினை பார்ப்போம். ஸோ ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் 4 இது கொடுத்துருந்தாங்க. இதோட ஸ்டெபிலிட்டி ஆர்டர் அரேஞ்ச் பண்ண சொன்னேன். போன சம்மில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் மோர் ஸ்டேபிள் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் அந்த இடத்துல கொடுத்த எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுன்னா ஒரே பீரியடாக இருந்துச்சு. ஆனால் இங்கே கொடுத்துருக்க எலமெண்ட் என்னவா இருக்குது அப்படின்னா ஒரே குரூப்பாக இருக்குது. அப்போ டாப் டு பாட்டம் என்ன ஆகும் அப்படின்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். சைஸ் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா வெளியிலேருந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரானை வாங்கினாலும் அதை ஈஸியாக அக்கமடேட் பண்ணிட முடியும். அப்போ நீங்கள் ரொம்ப ஒன்றும் அன்ஸ்டேபிள் ஆக மாட்டீங்க. ஓகே, ஸோ அந்த கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்டெபிலிட்டி ஆர்டர் என்னவா மாறிடுது அப்படின்னா I minus greater than Br minus which is greater than Cl minus which is greater than F minus. ஸோ இதை தான் நான் உங்களுக்கு ஒரு நோட்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நோட் என்ன அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்க எலமெண்ட்டை நல்லா நோட் பண்ணணும். அது எல்லாம் சேம் பீரியடாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியாக பார்க்கணும். ஒருவேளை அது எல்லாமே சேம் குரூப்பாக இருந்துச்சு, அதாவது டாப் டு பாட்டம் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எதை பார்க்கணும் அப்படின்னா சைஸை பார்க்கணும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டினை பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள் F ப்ளஸ் Cl ப்ளஸ் Br ப்ளஸ் I ப்ளஸ். இப்போது போன கான்செப்ட் எல்லாத்தையும் திங்க் பண்ணுங்கள். நம்ம என்னெல்லாம் படித்தோமோ அதை எல்லாமே திங்க் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் இப்போ தான் நம்ம பார்த்தோம். இது எல்லாமே சேம் பீரியட் கிடையாது, சேம் குரூப். ஓகேவா? ஸோ எடுத்துக்கிடுவோம், மறுபடியும் அந்த இமேஜ் எடுப்போம். ஸோ இங்கே கவனித்தோம் அப்படின்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின் எல்லாமே சேம் குரூப்பில் இருக்குது. ஓகேவா? ஆனால் ஒரு விஷயத்தை நோட் பண்ணிங்க அப்படின்னா போன சம்முக்கும் இந்த சம்முக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது.
போன சம் எல்லாத்துலேயும் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவ் சார்ஜ் பார்த்தோம். இந்த இடத்துல என்ன பார்க்குறோம் அப்படின்னா பாசிட்டிவ் சார்ஜை பார்க்குறோம். ஸோ இங்கே நீங்கள் 2 கான்செப்ட் அப்ளை பண்ணலாம். ஸோ அதாவது சைஸ் நல்லா கூட இருந்துச்சு அப்படின்னா சார்ஜை நல்லா அக்காமடேட் பண்ணலாம் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லி கொடுத்தேன். ஓகேவா? இப்போ இமேஜின் பண்ணிங்க, ப்ளஸ் அப்படின்னா நீங்கள் வெளியிலேருந்து எதுவுமே வாங்கலை, நீங்கள் தான் ஒரு எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கீங்க. கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணுவோம். ஓகேவா? நெகட்டிவாக இருக்கும்போது நான் வெளியிலேருந்து ஒரு பொருளை வாங்கினேன். அப்போ எனக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா சைஸ் ரொம்ப முக்கியம். ஆனால் இந்த இடத்துல நான் தான் எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருக்கேன். அப்போது என் வீடு பெருசாக இருக்கா குட்டியாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் என்கிட்ட இருந்து ஒரு பொருளை இழந்திருக்கேன். ஓகேவா? அப்போ அந்த இடத்துல நான் எதுக்கு ரொம்ப ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா சைஸுக்கு இந்த இடத்துல ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அப்போ இந்த இடத்துல நான் எதை தான் பார்ப்பேன் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை தான் பார்ப்பேன். ஓகே, ஸோ கொஞ்சம் லாஜிக்காக திங்க் பண்ணணும். சரி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை ஏன் பார்க்கணும் அப்படிங்கிறத சொல்லி தரேன். ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளூரின் இஸ் த மோஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் இந்த பீரியாடிக் டேபிள். அப்போது ஃப்ளூரின் ரொம்ப எலக்ட்ரோநெகட்டிவ் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு எதை கொடுக்க பிடிக்காது அப்படின்னா தே ஹேட் டு கிவ் எலக்ட்ரான், தே ஹேட் டு லூஸ் எலக்ட்ரான் ஆர் கிவ் எலக்ட்ரான். ஓகேவா? அதாவது இதுக்கு எலக்ட்ரானை கொடுக்க சுத்தமாக பிடிக்காது, அதுக்கு எலக்ட்ரானை வாங்க மட்டும்தான் பிடிக்கும், கொடுக்க பிடிக்கவே பிடிக்காது. அப்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி பாருங்கள். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் என்னது அப்படின்னா ஃப்ளூரின் is more electronegative than chlorine, chlorine is more electronegative than bromine, bromine is more electronegative than iodine. அப்போது ஃப்ளூரினுக்கு இங்கே சுத்தமாக எலக்ட்ரானை கொடுக்க பிடிக்கவே பிடிக்காது. அப்போது ஃப்ளூரின்ட்டு இருந்து நீங்கள் ஒரு எலக்ட்ரானை வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இருக்கிறதுலே யார் தான் மோஸ்ட் அன்ஸ்டேபிளாக இருப்பா இல்லை லீஸ்ட் ஸ்டேபிளாக இருப்பா அப்படின்னா அப்போ ஸ்டெபிலிட்டி ஆர்டர் அப்படியே என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னா ரிவர்ஸில் இருந்திருக்கும். ஸ்டெபிலிட்டி ஆர்டர் அப்போ என்னதுன்னா F plus is the least stable. அதுக்கப்புறம் யார் வருவா அப்படின்னா Cl plus, அதுக்கப்புறம் Br plus, இந்த இடத்துல I plus. அப்போது ஆக்சுவலாக இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டெபிலிட்டி ஆர்டர்னு சொல்கிறத விட எது லீஸ்ட் ஸ்டேபிள் அப்படிங்கிற கான்செப்ட் தான் கரெக்டாக பொருந்தும். ஓகேவா? ஸோ கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நான் கான்செப்டை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பெண்ட் ஆகும். ஸோ திங்க் பண்ணிக்கோங்க. போன தடவை ஒரே குரூப்பாக இருந்துச்சுன்னா நான் சைஸை பார்க்கணுன்னு சொல்லி கொடுத்தேன். ஏன் அப்படின்னா அந்த இடத்துல நான் வெளியிலேருந்து எலக்ட்ரானை வாங்கினேன். இந்த கொஸ்டினில் என்ன சார்ஜ் இருக்குன்னா ப்ளஸ் சார்ஜ் இருக்கு. அப்போ நான் தான் ஒரு பொருளை இழந்திருக்கேன். ஒரு பொருளை இழக்கும் போது என் ரூம் வந்து சின்ன ரூமா இல்லை பெரிய ரூமா அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது. அந்த இடத்துல அப்போ எது வேலை செய்யாது அப்படின்னா சைஸ் கான்செப்ட் ரொம்ப ஒன்றும் பெருசாக இம்பேக்ட் பண்ணாது. அப்போ இந்த இடத்துல எந்த கான்செப்ட் தான் பெரிய இம்பாக்ட் கொண்டு வரும் அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் கொண்டு வரும். ஸோ ஃப்ளூரின் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட் அப்படின்னா அதுக்கு எலக்ட்ரானை கொடுக்கவே பிடிக்காது. அப்போது நீங்கள் ப்ளஸ் சார்ஜ் போட்டிருக்கீங்கன்னா ஃப்ளூரின்ட்டு இருந்து ஒரு எலக்ட்ரானை எடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம். அப்போ அதுக்கு சுத்தமாக அது பிடிக்கவே பிடிக்காது. அப்போ அதுதான் லீஸ்ட் ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அதே பேட்டர்னை யூஸ் பண்ண அப்படின்னா இந்த இடத்துல மோஸ்ட் ஸ்டேபிள் யார் வருவா அப்படின்னா I ப்ளஸ் வரும். ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் கொஸ்டினை வந்து அடுத்த லெவலில் கொண்டு போயிருக்கேன். ஸோ இங்கே வந்து 2 ஸ்பீஷீஸ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது, இங்கே ஒரு ஸ்பீஷீஸ் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன சொல்லணும் அப்படின்னா இந்த 2 ஸ்பீஷீஸில் எது வந்து மோர் ஸ்டேபிள் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். ஓகேவா? வீடியோவை பாஸ் பண்ணுங்கள், நம்ம படித்த எல்லா கான்செப்டையும் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இங்கேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது, இங்கேயும் ஒரு பாசிட்டிவ் இருக்குது. அப்போ ரெண்டுமே என்னது அப்படின்னா சார்ஜ்டு ஸ்பீஷீஸ். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா கார்பன் கிட்ட இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பாசிட்டிவ் யார்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆக்சிஜன்கிட்ட இருக்குது. நம்ம இப்போ தான் பார்த்தோம். அதாவது எலக்ட்ரோநெகட்டிவ் எலமெண்ட்டுக்கு எதை கொடுக்க பிடிக்காது அப்படின்னா எலக்ட்ரானை கொடுக்க பிடிக்காது. அப்போ இந்த இடத்துல எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆக்சிஜன் இஸ் மோர் எலக்ட்ரோநெகட்டிவ் தென் கார்பன். அப்போ ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானை கொடுக்க சுத்தமாக பிடிக்காது. அப்போ எது தான் லீஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னா ரெண்டாவது ஒன்று தான் லீஸ்ட் ஸ்டேபிள், மொதல் ஒன்று தான் மோஸ்ட் ஸ்டேபிள். இப்படி நீங்கள் ஒரு ஆன்சர் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஆன்சர் வந்து தப்பு. ஓகேவா? சாரி டு சே திஸ், தப்பு. ஏன் அப்படின்னு சொல்கிறேன், ஏன்னா இந்த இடத்துல என்ன கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது அப்படின்னா ஆக்டெட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு ஒரு ஆட்டம் வந்து எலக்ட்ரானை கொடுக்குது எலக்ட்ரானை வாங்குது அப்படின்னா நோபல் கேஸ் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணுறதுக்கு தான். அதாவது ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக தான் இது எல்லாமே பண்ணுது. அப்போது இந்த கார்பனை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு எண்ணி பாருங்களேன். 1 2 3 4 5 6. அப்போது இந்த கார்பனை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 6 எலக்ட்ரான் இருக்குது. ஆனால் அதே இது இந்த ஆக்சிஜனை சுற்றி எத்தனை எலக்ட்ரான் இருக்குன்னு எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. அப்போ இந்த இடத்துல எத்தனை எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா 8 எலக்ட்ரான் இருக்குது. அப்போது இந்த ஆக்சிஜன் என்ன ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னா ஆக்டெட் ஸ்டேட்டில் இருக்குது. ஓகேவா? ஸோ ஆக்டெட் இஸ் ஆல்வேஸ் மோர் ஸ்டேபிள் தென் நான் ஆக்டெட்.
ஓகேவா? அவ்வளோதான். அப்போ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, என்னதான் ஆக்சிஜன் வந்து மோர் எலக்ட்ரோநெகட்டிவாக இருந்து எலக்ட்ரானை லூஸ் பண்ணியிருந்தாலும், அது எதை ரீச் பண்ணிட்டுனா, அதோட கோலை ரீச் பண்ணிட்டு, ஆக்டெட்டை ரீச் பண்ணிட்டு. அப்போ இந்த சிச்சுவேஷனில் எது தான் மோர் ஸ்டேபிள் அப்படின்னா, ரெண்டாவதாக கொடுத்துருக்கிறது தான் மோர் ஸ்டேபிள். ஓகேவா? ஸோ இது இன்ட்ரோடக்ஷன் வீடியோ தான். ஜஸ்ட் நம்ம வந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி இனிமேல் வரிசையாக ஜிஓசி அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து என்சிஆர்டி லைன் பை லைன் எக்ஸ்பிளனேஷனும் அப்லோட் பண்ணுவோம் ஈச் சாப்டர்ஸ்க்கு. ஓகேவா? ஸோ அதையும் நீங்கள் போய் பாருங்கள். ஹாவ் அ நைஸ் டே. டாடா, பபாய்.